இரண்டாவதாக பிறந்தவன் எனது பெயர் பீமசேனன். என்று பெயர் பெற்று சீரம் சிறப்போடு வாய்ந்து வருகிறேன். இருந்த போதிலும் எனக்கு முன்பதாக வரும் காவல்காரனை காணவில்லை. அடே காவலா, என்ன பாட்டு? ஆமாம், அன்னைக்கு எனக்கு முன்பதாக வரும் காவலா, இன்று என்ன கால தாமதம்? என்ன பாட்டுன்னு கேக்குறியா? ஆமா எஜமா, எங்க அம்மா ஓத்துல எங்க அம்மா வயித்துல நான் ஒரே பையன் தாங்க பிறந்தேன். ஒரே ஒரு பையன்? ஆமாங்க. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு பெரிய சண்டை. பெரிய சண்டை? ஆமாங்க. அது என்னடா சண்டை? பெரிய சண்டையாயி போச்சுங்க. வீட்டுல பெரிய சண்டையாயி போச்சு. அப்படியா? குடும்ப சண்டையாயி போச்சு. எங்க அப்பாவுக்கு இன்னும் இப்ப ஒரு சின்ன கூரை வீடு மட்டும்தான். கூரை வீடு? ஆமாங்க. ஒரே கூரை வீடு மட்டும்தான். என்ன பண்ணாங்க, எங்க அப்பாவுக்கு பாதி எங்க அம்மாவுக்கு பாதி பிரிச்சு ஏத்துட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. 85 போயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு மாசம் கழிச்சு பாண்டிச்சேரி வேலை கிடைச்சிச்சு. ஆமாங்க. வேலைக்கு போறதா இந்த கோழி குஞ்சு பாக்கறதா? கோழி குஞ்சு பாக்கறது வேலை முக்கியம். உண்மைதான், வேலை முக்கியம். அதெல்லாம் பண்ணாரு. எங்க அப்பா பாண்டிச்சேரி வேலைக்கு போயிட்டாரு. பையா யார பையா கோழிங்க பாத்துக்கோ. 10 நாள் பாண்டிச்சேரி வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. சரிப்பா பாத்துக்கிறேன்பா, போயிட்டு வாப்பான்னு 10 நாள் பாத்துங்க. 11 நாள் பார்த்தா ஒரு குஞ்சை காணும். கோழி குஞ்சு காணும். இங்க போய் கேக்குறது தெரியாதுன்றாங்க, எதிர போய் கேக்குறது தெரியாதுன்றாங்க. எங்க அம்மானுக்கு தெரியாதுன்றாங்க. அப்படியா? முத்தி பாத்துட்டு நாளைக்கு கிளம்பி வரணுமாச்சு. ஆமா. சாப்பிட்டு கைகளை தொட்டிக்கா போனா தொட்டில வீந்து செத்து நாத்தாச்சு நடக்குது. தொட்டில? ஆமா. அதான் எங்க அம்மான சொல்லுவாரு, ஐயோ எம்மா அப்பா குஞ்சு நாரு அம்மா. அப்பா கோழி குஞ்சு. ஆமா. டேய், நான் யார் என்று தெரிகிறதா? டேய், இந்த அஸ்தினாபுரத்திலே எனது பெயர் தான் பாண்டு மன்னனுக்கும் குந்தமா தேவிக்கும் இரண்டாவதாக பிறந்தவன் எனது பெயர் பீமசேனன். ஆமா. டேய், நாங்கள் பிறந்தது ஐவர். ஆமாம். ஆமாங்க. டேய், ஒரு நேரத்திலே எனக்கும் துரியோதனன் என்ன செய்தார் தெரியுமா? அரக்கு மாளிகை கட்டி, அந்த அரக்கு மாளிகை எப்பேற்பட்டது? சீக்கிரம் தீப்பிடிக்க தன்மை படைத்தது அந்த அரக்கு மாளிகை. அந்த அரக்கு மாளிகையிலேயே எங்களை தூங்க வைத்து அந்த உறக்கத்திலேயே தீயிட்டு கொளுத்த முடிவு செய்தான் அவன். நாங்கள் என்ன செய்தோம்? எனது சிறிய தந்தை விதரன் மூலம் அறிந்து கொண்டேன். நான் எனது தாயானவளும் என் தமைக்கானவர்களும் அனைவரும் உறங்கிக் கொண்டு இருந்தார்கள். நான் என்ன செய்தேன்? அந்த நித்திரம் கலையாம வண்ணம் அவர்களை தூக்கி கொண்டு சுரங்கத்து வழியாக சென்றேன். எந்த இடம்? இடும்பாவனம். அந்த இடும்பாவனத்திற்கு சென்று அந்த இடும்பனை மறித்து இடும்பாவதியை திருமணம் செய்தேன். ஆமா. அந்த இடும்பாவதியை திருமணம் செய்து எனக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அவன் பெயர்தான் இடும்பன். அதன் பிறகு என்ன செய்தோம்? அங்கிருந்து முன்னுத்தி மங்கலம் சென்றோம். அந்த முன்னுத்தி மங்கலத்திலே பக்கா சுரனானவன் இருந்தான். ஆமா. ஒரு நாளைக்கு ஓர் வண்டி சாதமும் 2 மாட்டையும் ஓர் மனிதனையும் உணவாக உண்டு கொண்டிருந்தான். அந்த நாங்கள் எங்க இருந்தோம்? முன்னுத்தி மங்கலத்திலே ஒரு அந்தனர் வீட்டிலே இருந்தோம். அப்படி அவன் உணவாக உண்டு கொண்டு வரும் சமயத்திலே நாங்கள் இருந்த ஒரு வீட்டிலே அன்றைய தினம். ஆமா. அன்னைக்கு சாப்பாடு எடுத்து போனோம். அந்த அந்தனர் வீட்டிலே ஒரே ஒரு ஆண்மகன் தான் இருந்தானா. நான் என்ன செய்தேன்? அம்மா கவலைப்பட வேண்டாம், உனக்கென்றால் ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கின்றான். என் தாயானவளுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறோம். ஒருவன் போனால் மீதி இருப்பது 4 இருக்கிறோம். அதனால் என்று நானே அந்த வண்டி சாதத்தையும் வண்டி மாட்டையும் ஓட்டி கொண்டு சென்றேன். அந்த இடத்திலே பக்கா சூரன் இருக்கும் இடத்திலே சென்றால் பக்கா சூரனை அந்த இடத்திலே காணவில்லை. நான் என்ன செய்தேன்? ஓட்டிக்கொண்டு ஒரு வண்டி சாதத்தையும் 3 உருண்டையாக பிடித்தேன். ஆமா. முதல் ஒரு உருண்டையை விழுங்கினேன். இரண்டாவது உருண்டையும் விழுங்கினேன். மூன்றாவது உருண்டையை விழுங்கும் சமயத்தில் என் தொண்டையில் மாட்டிக்கொண்டது. பக்காசுரன் வந்தான்டா. ஓர் அடி அடித்தான் முதுகிலே. ஆமா, பலால் அடித்தான். அடித்த உடனே
என் தொண்டையில் மாட்டிக்கொண்ட சாதமானது உள்ளே இறங்கியது. அப்பதான் போச்சு. ஆமா, அந்த இடத்திலே வந்து என்னிடம் அவன் சமர் செய்தான். அந்த சமரிலே எனக்கே வெற்றி. உண்மைதான். பக்கா சூரனை கொன்றேன். அதன் பிறகு பாஞ்சால தேசம் சென்று வளர்க்க முடியாத வில்லை வளைத்தோம். என் தம்பியானவர் ஆனால் அழகன். ஆமா, முன்னே முன்னழகு பின்னே பின்னழகு, முதுகிலே மச்சராகை, மார்பிலே அமிர்த கலசம், பாதத்திலே செந்தாமரை. அப்படி சொல்லக்கூடிய 32 லட்சணங்கள் படைத்தவன் எனது தம்பி. ஆமாம், அவன் வளர்க்க முடியாத வில்லை வளைத்தான். பாஞ்சாலியை திருமணம் செய்தான். ஆமா, திருமணம் செய்து இப்போது சந்தோஷமாக இருந்து கொண்டு வருகிறோம். இருந்த போதிலும் என் அண்ணன் தர்மநந்தனை பார்க்க வேண்டும். கடல் படைக்கின்ற வெள்ளம் போல் காவியம் பாடிய கவிஞர்கள் உதித்த நாடு. வேற்றார் படைக்கிற போதெடுத்து ரத்த அறுவோட செய்த வீரர்களுக்கு இறந்த நாடு. கதவி கண்ணல் கமுகு காடுகளை செழிக்க செய்த காவிரி வாயு நாடு. கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கருத்தில் நினைத்து அறிவு ஆண்மை பெருமையிடம் மூவரை ஆற்றல் கொடுத்தல் வேறுபடுத்தல் ஒருத்தல் எனும் 4 வகை உபாயம். சேரல் இருத்தல் விரித்தல் கூட்டல் ஆகிய 6 குணங்களையும் போட்டு வரவாறு செய்பவனே மன்னன். அப்படி இருக்க இந்த அசுராபுரத்திலே நாட்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கு மகனாக பிறந்தவர்கள் தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன் என்று பிறந்தோம். எனது பேரோ பீமசேனன். வருகிற என் அண்ணனை சந்திக்க வேண்டும். வருகின்றேன்.
பாய்ந்து வருகிறேன். இருந்தாலும் அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய முந்தி முதலாக தருமன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்றேன். ஆனால் என்னுடைய தம்பிமார்களை பார்க்க வேண்டும், அவர்களை ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும். அதற்காக இப்போதே என்னுடைய தம்பிமார்களை தம்பி